வணக்கம், இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய தலைமையிலே நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், புரட்சி பாரதம் இயக்கத்தினுடைய தொண்டர்கள் மற்றும் மாவட்ட தலைமை நிர்வாகிகள் உட்பட 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்பதை இங்கே வலியுறுத்தி நடைபெறுகின்ற இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 95 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற சாதிவாரி கணக்கெடுப்பு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்திலே 1931ஆம் ஆண்டு நடந்த இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டும் என்று இருந்தும் இன்று வரையிலே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாமல் சமூக நீதி என்று சொல்லுகின்ற இயக்கங்கள் இன்றைக்கு சமூக நீதிக்கு குழி தோண்டுகின்ற அளவிலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமூக நீதியை காப்பாற்றப்பட வேண்டும் என்று முந்தைய முதல்வர் மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள் இந்த 69% இடஒதுக்கீடை சட்டபூர்வமாக ஆக்கியதற்காக எதிர்முகாமிலே இருக்கின்ற பெரியவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் கூட இரும்பு மங்கை என்றும் சமூக நீதி காத்த வீரமங்கை என்றும் புகழாரம் சூட்டினார்கள். ஆனால் ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசு, இங்கே பேசியிருக்கின்ற பல தலைவர்கள் பீகாரும் கர்நாடகாவும் தெலுங்கானாவும் ஒரிசாவும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இருக்கின்ற அந்த மாநிலங்கள் ஏன் தமிழகத்திலே மட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த தயங்குகிறீர்கள் என்று பல்வேறு நிலைகளிலே இன்றைக்கு பேசிக்கொண்டு தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 15% இருக்கின்ற உயர் சாதியை சார்ந்தவர்கள் மட்டும், அதிலே கூட உயர் சாதி வகுப்பில 10% இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் இந்திய அரசாக இருந்தாலும் அந்த உயர்ந்த சாதிகளுடைய ஆதிக்கம் தான் இங்கே அதிகமாக இருக்கின்றது. அது ஆட்சியாக இருந்தாலும் IAS, IPS போன்ற பதவிகளிலே இருந்தாலும், வங்கிகளிலே ஆதிக்கம் செலுத்துகிறவர்களாக இருந்தாலும், நில சுரந்தார்களாக இருந்தாலும், ஒட்டுமொத்தமாக அவருடைய கையிலே தான் இருக்கிறது. இந்த 69% இருக்கின்ற இந்த மக்கள் இன்னும் கூட மைனாரிட்டியாக இருக்கின்ற இவர்களிடத்திலே பெருமையானமாக இருக்கின்ற மக்கள் கையேந்துகின்ற ஒரு சூழ்நிலை இந்த நாடு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் ஆகியும் கூட நாம் இன்னும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றுதான்
பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து 30 ஆண்டுகளாக சமூக நீதிக்காக குரல் கொடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்களுடைய தலைமையிலே நடைபெறுகின்ற இந்த போராட்டம் இது கண்டிப்பாக வெற்றி அடையும். திமுகவினுடைய நாளை மறுநாள் வருகின்ற அமாவாசையை தொடர்ந்து அது இல்லாமல் இன்னும் 2 அமாவாசைகள் தான் இந்த ஆட்சியினுடைய ஆயுட்காலம் இருக்கின்றது. அதற்குள்ளாக இந்த கூட்டத்தினுடைய எதிரொலியை கண்டு உடனடியாக இது ஆட்சி முடிவதற்குள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று அறிவிப்பு மட்டுமல்ல, அதற்குண்டான வேலைகளிலே இந்த அரசு செயல்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக புரட்சி பாரதம் இங்கே கேட்டுக்கொள்கிறது. கண்டிப்பாக அது இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள் கண்டிப்பாக அது நடந்துவிடும். இதனுடைய முழு வெற்றியாக இந்த 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்கவும் சாதிவாரியான கணக்கெடுப்பை நடத்தி உண்மையாக இன்னும் கூட கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கி இருக்கின்ற மக்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக அவர்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. தொடர்ந்து 2வது 3வது இடத்தில் இருக்கின்ற இந்த வன்னியர் சமுதாயமும் இந்த நாட்டில் இருக்கின்ற பெரு சமுதாயத்திலே ஒன்றாக வன்னியர் சமுதாயமும் இன்றைக்கு பெரும் பகுதி கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பின்தங்கி இருக்கிறது. அது அனைவருக்கும் கண்கூடாக தெரியும். இதையெல்லாம் முன்னேற்றப்பட வேண்டும். சமமாக கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முன்னேற்றம் கொண்டு வர வேண்டும் என்றுதான் இன்றைக்கு சமூக நீதியை இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டம் போராடி கொண்டிருக்கின்றது. உண்மையாக அண்ணன் அவர்களுடைய தலைமையிலே நடைபெறுகின்ற இந்த போராட்டம் வெற்றி பெறும் என்பது ஐயமில்லை. ஆகவே அது உடனடியாக நடைபெற வேண்டும், கூடிய சீக்கிரத்தில் நடைபெற வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை இருக்கின்றது. இந்த கூட்டத்தினுடைய எதிரொலியாக கண்டிப்பாக இந்த ஆட்சியாளர்கள் இதற்கு இறுதி முடிவு கட்டுவார்கள். கண்டிப்பாக இது நடைபெறும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.